எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படியாவது என்ன காப்பாத்திடுவேன்னு. டிம் டிம் மட்டும் வரலன்னா நம்ம தப்பிச்சிருக்கவே முடியாது. தேங்க்யூ டிம் டிம். ஓ தேங்க்யூ டிம் டிம். இனி நான் வெளி உலகத்தை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். தேங்க்யூ. கருப்பு சிலந்தி இங்க எப்ப வேணா வரும். சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. இல்ல வீர், இல்ல நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். எங்கப்பா தப்பிச்சு போக நினைக்கிறீங்க? கருப்பு சிலந்தி குறி வச்சதுன்னா அது தப்பவே தப்பாது. இத ஒரு 8 உதச்சு அனுப்புறேன். காப்பாத்து. உன் கூட நான் இருந்து நானும் ரோபோட் ஆங்கின்னு நினைச்சுக்கிட்டேன். காப்பாத்து. எனக்கு என்னமோ இந்த பக்கம் ஒரு வலி இருக்குன்னு தோணுது. மக்களை காப்பாற்ற முடியறவன் தான் ராஜாவாக முடியும். உங்களால என்னையும் எங்க பிள்ளைகளையும் காப்பாற்றவே முடியவே முடியாது. நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதியானவரே இல்ல. நீங்க சரியாதான் சொல்றீங்க. நான் இந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதி இல்லாதவன். நான் என் கிரீடை தவிர்த்துறேன். நீங்களே உங்க ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எங்களுடைய சேனாபதி மிகவும் வீரமானவர். உங்களுக்கு அப்புறம் ராஜாவாகிற உரிமை சேனாபதிக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு சம்மதம் தான். சேனாபதி தம்தம், நீ ஒரு வீரமான மனுஷன். என்னோட சிம்மாசனத்துல உட்கார உனக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. என் சிம்மாசனத்தை ஏத்துக்கோ. அப்புறம் என்னோட ராஜ மகுடம். இல்லங்க மகாராஜா, இந்த வேலை எல்லாத்துக்குமே காரணம் சேனாபதி தான். கருப்பு சிலந்திய சேனாபதி தான் இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவங்க 2 பேரும் கூட்டாளிங்க. மக்கள் முன்னாடி உங்களை வீழ்த்தி ராஜாவாகிறதுக்காக முயற்சி பண்றாரு. அவன் போய் சொல்றான். வீரர்களே, பிடிங்க அந்த பையனை. இது உண்மைதான் மகாராஜா. என் கண்ணால பார்த்தேன். கருப்பு சிலந்தியும் சேனாதிபதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். அச்சோ மேட்மிங்கோ, நான் சும்மா அது இதுன்னு கொஞ்சம் பெருமையா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு நண்பா. நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? ஏன் எலும்ப உடைக்க விட மாட்டியா? வீர், இப்ப நீ சண்டை போடு. எப்போ உனக்கு ஏன் உதவி வேணுமா அப்ப கேளு. இன்னைக்கு நேஷனல் பர்த்டே தெரியுமா? நான் இன்னைக்குன்னு பார்த்து உன்னை அடிக்க விரும்பல. இப்பவும் டைம் தரேன், ஓடி போயிடு. இது பேர்டு இல்ல, ரோபோ வீர், தெரியுமா? தைரியம் இருந்தா சண்டை போடு. இல்ல நான் வாய முடிக்கிட்டு என் கூட வந்துடு. உன்னை என் பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். பாஸ், வீர் தானா என் கூட வரேன்னு சொல்லிட்டான் பாஸ். வாழ்த்துக்கள் பாஸ். நான் ஒன்னும் வரேன்னு சொல்லல, நான் சண்டை போடுறேன்னு சொன்னேன். சாரி பாஸ், அவன் வரலன்னு சொல்லிட்டான். அவன் சண்டை போறேன்னு ஒத்துக்கிட்டான் பாஸ். ரொம்ப சாரி. தேங்க்யூ வீர். பாஸ், சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆனா மேட்மிங்கோ ரொம்ப டயர்டா தென்படுறாரு. அதுகிட்ட வீர பிடிச்சிட்டு பறந்து வர சொல்லு சீக்கிரமா. பாஸ், அதால பறக்க கூட முடியுமா? எனக்கு அது தெரியாதே. அது நிலத்துல ஓடும் தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ரிமோட்ல ஃப்ளையிங் பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணு சீக்கிரம். பட்டன் பிரஸ் பண்ணிட்டேன் பாஸ். பாஸ், அது என்னை விட்டுட்டு பறந்து போயிடுச்சு. நானும் இப்போ தொலைஞ்சு போயிடுறேன் பாஸ்.
அது இந்த மேகங்களுக்கு பின்னாடி தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது பயங்கர கோவமா வேற இருக்கு. யார் ஒளிஞ்சிருக்காங்க? தாத்தா, மேட்மிங்கோ மாதிரி ஒரு ரோபோட் இருந்துச்சு. அது வீர தாக்க நினைச்சது. அங்க பாத்தீங்களா, அது கத்துறது கூட நமக்கு கேக்குது. ட்ரீ ரோபோட் போய் வீர பிடிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு. அவன் ட்ரீ ஹவுஸ்ல தான் இருக்கான். போ. இத ஓபன் பண்ணு. தாத்தா, இம்லி, சுல்புல், என்னை காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் கீழே படுத்துக்கோங்க. எனக்கு என்னமோ ட்ரீ ஹவுஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா, ஸ்பேஸ் ஷிப்ல உட்கார்ந்து நம்ம போயிடலாம். நீங்க எல்லாம் உள்ள போங்க, நான் ஸ்பேஸ் ஷிப்பை திரும்ப கொண்டு வரேன். அதை விட்டுடு. உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை விட்டுடு வீர். இம்லி, சுல்புல், போங்க. போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோங்க. இல்ல தாத்தா, நான் வீர் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன். வீர், இன்னும் போர்ஸ் குடு. உன்னால கண்டிப்பா முடியும் வீர். நீங்களாம் தள்ளி போங்க. வீர் விட்டுடு, உன்னால முடியாது. உன்னை நீயே ஆபத்துல தள்ளிக்காத வீர், வேண்டாம். கமான் வீர், உன்னால முடியும். யாருக்கு தெரியும், இதுக்கான விடையை அவளால மட்டும்தான் தர முடியும். ஏர் கிரிக்கெட், வாவ், நல்ல ஐடியா. ஜிண்டுவோட உதவியால நம்மளும் விளையாடலாம். நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மறந்து போயிட்டான். இது எந்த இடம்? அங்க பாரு, எல்லாரும் ஹேண்ட்பால்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இதுவும் ஃபுட்பால் மாதிரி தான். கையால பால பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கோல் போடணும், அவ்வளவுதான். வாவ், இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு. வீர், நீயும் விளையாடவா? வீர், நீ எப்படி விளையாடுவ? இதுல எல்லாம் பறக்கணுமே. ஜெட் பேக் ஆன். ஜெட் பேக் ஆன். என்னால பறக்க முடியும். வாங்க, எல்லாரும் விளையாடலாம். ஹே கிட்ஸ், இவர் என்னுடைய ஃப்ரெண்ட் வீர். இவர் இந்த டீம்ல விளையாடுவாரு, நான் அந்த டீம்ல வந்து விளையாடுவேன். சரியா? சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே வீர், ஆல் தி பெஸ்ட். இந்த ஜிண்டு எங்க போனான்னு தெரியலையே. நம்ம கூட தானே இருந்தான் அவன். எங்கேயாவது ஊரை சுத்திட்டு இருப்பான். வந்துருவான், விடு. வாவ் வீர், நீ ரொம்ப சூப்பரா விளையாடுறியே.
வீர், வீர், அங்க பாரு. கருப்பு சிலந்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகுது. எப்படி